அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இளைஞர்களும் யுவதிகளையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் யார் என்ற சிந்தனை நமக்கு முதல்ல வரணும். அவர்களுக்கு என்ன செய்தால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்புவார்கள் என்ற சிந்தனையும் நமக்குள் வரணும். சாதாரண பறவைகள் பறப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. பறவைகள்ல கூட்டம் கூட்டமா பறவைகளை பறக்கிற சில கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அம்சாலுக்கும் உங்களை மாதிரி அவங்களும் குடும்பம் மாதிரி அவங்களும் ஒரு உம்மத் என்றான் குர்ஆன்ல. அதாவது பறந்தா 100 பறவைகள் பறக்கிற சில குடும்ப பறவைகளை பார்த்திருப்பீங்க. இங்கால ஒரு 25 பறவை பறக்கும், அங்கால ஒரு 50 பறவை பறக்கும். ஒரு காகம் செத்து போச்சுன்னு வைங்க, காக்கா செத்துட்டா ஒரு காக்கா வந்து பக்கத்துல இருந்து மரண செய்தியை சொல்லிட்டே இருக்கு, காக்கா காக்கண்டு. 100 காக்கா 200 காக்கா 500 காக்கா வந்து பக்கத்துல என்னதான் செய்தோ தெரியல, செத்த காக்கா பக்கத்துல இருந்துட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தல்காஸ்பிட்ல இங்க இருந்து அங்க நடந்தாங்கன்னா அவங்க இளைஞர்களா இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் நடப்பாங்க, ஒரு 5 பேர் நடப்பாங்க. அவருக்கே ஒரு 40 வயசு ஆனா 20 பேரோட நடந்தவர் தன்னந்தனியாகத்தான் நடப்பார். அப்பொழுது எந்த நண்பனையும் காணல. இன்றைக்கு 40-50 வயசுல உள்ளவங்களுக்கு நண்பன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் எப்படா அந்த டீனேஜ் அந்த வயசு வர்ற நேரத்தில் அவர்கள் தனியே போக விரும்ப மாட்டாங்க. ஒரு டியூஷன் போனாலும் கூட்டத்தோட போவாங்க, சத்தத்தை கூட்டத்தோட வைப்பாங்க. ஏண்டா அதான் பலமான பருவம் என்கிறது குர்ஆன். மனித குலத்துக்கு கொடுத்த மிக பலமான பருவம் இளமை பருவம். அத மாதிரி ஒரு பலம் இல்லவே இல்லை உலகத்துல. ஒரு பெரிய ஜனாதிபதி ஆட்டான்னு வைங்க, அவர்கிட்ட போய் என்னப்பா உங்கள்கிட்ட இல்லைன்னு கேட்டா, எனக்கு தெரிய அவர் புத்திசாலியா இருந்தா இளமை இல்லைன்னு வரும். அத்தனையும் இருக்குது. ஸ்விமிங் பூல்ல எடுத்து குளிக்கிறதுக்கு நூறலியால போய் அவருக்கு பேலஸ் கட்டி வச்சா, அங்க ஏதாவது ஸ்விமிங் பூல் போட்டா நடுங்கியே செத்து போயிருக்கார். அதுல இறங்கலாமா? ஏதாவது சப்ளை ஏதாவது மருந்து எடுத்துட்டு தான் இறங்கணுமே தவிர மற்றபடி இறங்க முடியாது. ஏன்னா அந்த கூதல் அவர் உடம்பு தாங்காது. 1000 வருத்தங்கள் இருக்கும், மருந்தோட தான் அவர் வாழணும். இளமை என்பது அப்படி அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த இளமை தான் இந்த உலகத்தில் கொடுத்த ஆக கோல்டன் ஏஜ், மிக பலமான பருவம், மிக சக்தி வாய்ந்த பருவம். ஒரு மனிதனுக்கு கேட்டா உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா 70. அவருக்குள்ள பிரச்சனையில ஃபர்ஸ்ட் பிரச்சனையே ஃபைல தொடங்கினா ரிப்போர்ட் இருக்கு. ஸ்கூல்ல கொடுக்கிற பாஸ் ஃபெயில் ரிப்போர்ட் இல்ல, அவருக்கு என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன மருந்து மாத்திரை எடுக்கிறாரு, எல்லாரும் கையில ஒரு ஃபைல் வச்சிருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு நோய்கள் இருக்கு. இளைஞர்கள் கல்லையும் சாப்பிடுவார்கள், ஜீரணமாகிரும். அவர்கள் எந்த ஒரு பஸ்ஸுக்கு பக்கத்து, அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி எழுப்பிடுவாங்க, ஆனா உஜாரா நிற்பாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு பருவத்தை கொடுக்கிறான். ரொம்ப அதாவது பலகீனமான பருவத்தில் இருந்து கை கொடுத்தானமா கையால பிடிக்க தெரியாது. அதான் சின்ன பருவம். தாய் வயிற்றில இருந்து வெளியே வந்த உடனே கண் இருந்துச்சு, கண்ணால பார்க்க தெரியாது. வாய் இருந்துச்சு, வாயால பேச தெரியாது. என் பக்கத்துல உம்மாவா சாட்சியா மாமாவா பெரியம்மாவா ஒண்ணுமே தெரியாது. இந்த கையெடுத்து வாயில கொண்டு போக தெரியாத அளவுக்கு மனிதன் பலகீனமா நின்றான். கால்கள் இருந்தாலும் நடந்து போக தெரியாத அளவுக்கு பலகீனம். மெல்ல 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 ஆடு மாடை விட பலகீனம். ஒரு மாட்டை அது குட்டி போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, அதுக்குள்ள அறிவு, அது போய் அழகா பால் குடிக்கும். மனித குட்டிக்கு தெரியாது. அவ்வளவு பலகீனமாக இருந்த நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு பலத்தை கொடுக்கிறான். அந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போவது, இளமையிலிருந்து முதுமைக்கு போவது. கொஞ்சம் கொஞ்சமா யாருடைய ஆயுளை நாம் இழுத்து போட்டோமோ படைப்பின் மறுபக்கத்தை பிரட்டி விட்டோம் என்கிறான் அல்லாஹ். எப்படி சின்னத்துல கைகாலெல்லாம் முடங்கி நின்றுச்சோ, இப்ப அவருக்கு வயசு 80, அவருக்கு தெரியாமலே மலஜலம் போகுது. சின்னத்தில் எப்படி வெட்கவில்லையோ ஆடை கலைந்திருக்கும், அவருக்கு தெரியவில்லை. அவருடைய பேச்சு பக்கத்துள்ளவருக்கு பிடிக்கல. இவர் மௌத்தானா நல்ல நினைக்கிற அளவுக்கு பலர்கள் நினைக்கும் அளவுக்கு அவருடைய நடத்தை இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், முதுமை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனா இளமை என்ற ஒரு பருவம் இருக்கு. மனிதனுக்கு அந்த இளமை என்ற பருவம் வருகிற நேரம் அவனுக்கு எதுவும் செய்ய முடியும் என்ற தைரியம் வருது. அப்ப பாருங்க என்ன எல்லாம் செய்யறான்டா. சாதாரணமா ஒரு நூல் இருக்கு பாருங்க, ஒரு கயிறு, அது 100 நூலை எடுத்து சுத்தினாதான் அந்த நைலோன் நூல் வந்து ரொம்ப பவரா வரும். முதல்ல ஒரு பட்டு இருக்கு, அந்த பட்டுச்சுன்னு போயிடும். அதை 100 எடுத்து அப்படி சுத்தி விட்டோம்னா ரொம்ப பவரா வரும். இதே மாதிரி இளைஞர்களை பொறுத்தளவுல அவர்கள் 10ஆக கொத்து கொத்தாகத்தான் இருப்பாங்க, 5ஆக 10ஆக 15ஆக நிற்பாங்க. இதேதான் யுவதிகளும் அப்படிதான். இளமை என்ற ஒரு பருவம் வருகிற நேரம் அவங்க முழுக்க மாறிடுவாங்க. 7ஆம் ஆண்டுல பார்த்த பையனை 9ஆம் ஆண்டுல பார்க்க இயலாது. அவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இளமையை நோக்கி போகிறார். அவர் தாய் அவங்க தான்
பெம்பஸ் போட்டு விட்டாங்க, சீவி சிங்காரி விட்டாங்க, பவுடர் போட்டு விட்டாங்க. இப்ப தாய்க்கிற முன்னாடியே கொஞ்சம் ஓரமாகி சாரத்தை கட்டுவார். எல்லாத்தையும் ஸ்கூல்ல இருந்து வந்தா உம்மாட்ட அத்தனையும் கொட்டுவார். சொல்ல ஓடுமானது இல்லாதது எதை மனசுக்கு தோணுச்சு அத்தனையும் பேசினவர் தாயோட அளந்து பேசுவார். இதை பேசலாமா என்று நினைப்பார். அதிக வெட்கப்படுவார். உம்மா பேசுவதை கேட்க ரசித்த புள்ள, எங்க உம்மா இன்னைக்கு பேச மாட்டாங்களான்னு துடித்த புள்ள, எம்மா என்னோட கோபமான்னு பார்த்த புள்ள, உம்மா அழுதால் துடித்து போய் அழுத புள்ள, உம்மா பேசாம இருந்தா நல்லமே என்று சொல்லி வீட்டுக்கு வந்தா பேக வச்சுட்டு அவசரமா ஃப்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிப்பார்கள். இப்படியான ஒரு பருவம் மெல்ல மெல்ல தாயின் தகப்பனையும் விட்டு தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வாழுகிற நேரம் இப்பதான் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டம் ஏற்படுது. என்ன கட்டம் என்று சைக்காலஜி சொல்லுதுண்டா, அந்த இளமை அடைகிற அவனுக்கு இப்ப ஒரு வழிகாட்டி வேணுமா. அந்த பறவைகள் பறக்கிற நேரம் தலைமை பறவை இருக்கும். அந்த தலைமை பறவையோட பின்னாடி சேர்ந்து பறக்கும் அந்த பறவைகள் எல்லாம். தேனீக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. தேன் பூச்சி நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா அதை பத்தி ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஒரு பெண் தேனி தலைவி அது போய் சரியா ரூட்டை கண்டுபிடிச்சிடும். கல்காஸ்பிட்ல ஒரு கார்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. மாவனில் பல ஆயிரம் கிலோமீட்டர் அது பறக்கும். அது ரூட்டை வந்து கூகுள் மேப் மாதிரி சொல்லும், ஆடி காட்டும், இப்படிலாம் என்று காட்டும். அந்த நடனத்தை அத்தனை தேனீக்களும் பார்க்கும். அந்த நடனத்தை பார்த்துட்டு இங்கால திரும்பணும், அங்கால திரும்பணும், இங்கால திரும்பணும், இப்படி திரும்பணும். அதை கட்டாயமா பார்த்துட்டு அந்த நடனம் டான்ஸ் முழுக்க பார்த்த உடனே அம்பிட்டு தேநீர் மெப்ப உள்ளக போட்டுரும். நம்ம எப்படி கூகுள் மேப்பை போட்டுட்டு சரியா போய் வெஹிக்கிளை நிப்பாட்டுறோமோ அத மாதிரி அந்த கார்டனை நோக்கி அது போகுது. இப்படி தலைமை வேண்டும் என்று சொல்ற மாதிரி இளைஞர்கள் அவங்க கூட்டத்துக்கு 5 பேர் கூட்டம், 10 பேர் கூட்டம், 8 பேர் கூட்டம், 15 பேர் கூட்டத்துக்கு ஒரு தலைவர் அவங்களாவே நியமிச்சிருவாங்க. பள்ளிவாசல உட்கார வச்சு யார் தலைவர்னு கையை போட்டு எல்லாரும் கை தூக்குங்க, இவரை தலைவரை, அப்படியெல்லாம் இல்லை. அந்த இளைஞருக்குள்ளேயே ஒரு தலைவரா உருவாகுவார். அவர் தான் பலம் வாய்ந்தவா நிற்பார். அவர் சொல்லுவதை மற்றவங்க கேட்பாங்க. அதுக்காண்டி உட்கார வச்சு மினிட்ஸ் எழுதி எங்க தலைவர் இவர் தான், செயலாளர் இவர் தாண்டி பொருளாளர்லாம் போட மாட்டாங்க. அவருக்குள்ளே ஒரு பலமான ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவருக்கு பின்னாடி மற்ற இளைஞர்கள் ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. தலைவர் சொன்ன மாதிரியே வாழும். அதுக்கான தலைவர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவரை முற்படுத்துவாங்க. இப்ப உலகம் என்ன பண்ணுது? இங்கதான் பிரச்சனை. நான் சுருக்கமா, அதாவது வேகமாகவே மெட்ரோக்குள்ள வர்றேன். இந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை பறிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. நீங்க சேவி சிங்காரிச்சு அழகாக வளர்த்த புள்ள, ஸ்கூலுக்கு அனுப்பின புள்ள, மூக்க வடிச்சிட்டு வந்து உங்களோட பேசின புள்ள, இப்ப உங்க தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு பிறகு இப்ப உங்க பேச்சையே கேட்க மாட்டார் என்று இருந்தா உங்க புள்ளைய பறிச்செடுத்துட்டு போனது யார்? உங்க புள்ள, உங்க மகள். நீங்க அவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. இன்றைக்கு உங்க மகள் உங்களோடு இல்லாவிட்டால், அவ வேற யாரையோடு பாஞ்சு போனால், இன்னொரு மதத்தினரோடு ஊரை விட்டு போனால், தப்பான காரியத்தில் ஈடுபட்டா, இந்த பிள்ளைகள் இப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்று என்னைக்காவது தேடினீங்களா? வீட்டுக்கு வீடு தேடி போகிற நேரம் அதிகமான வீடுகளில் காதலிச்சு முடிச்சாங்களா, 6 மாசம் வாழ முடியல, டிவோர்ஸா. என்ன காரணம்? சில வீடுகளுக்கு போனால் என் புள்ள சின்னத்துள்ள போட்டோவை பாருங்க, இந்த முகத்தை பாருங்க காட்டிட்டு இன்றைக்கு மூக்குக்குள்ள வைக்கிறாரா, நாக்கு கடியில வைக்கிறாரா, என்னவோ ஒரு போதைக்கு அடிமையாயிட்டார். இவர் எப்படி காப்பாற்று துடித்து கேட்கிறார்கள். சாதாரண படிக்காத குடும்பம்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல, பெரிய பெரிய படிச்ச குடும்பத்தெல்லாம் இந்த மாதிரி இளைஞர்களும் யுவதிகளும் பறிப்போய் நின்றா, நாளைக்கு எங்க வீட்டுல உள்ள இளைஞர் பறிப்போனா, உங்க வீட்டுல உள்ள புள்ள பறிப்போனா, யார் கவ்வி எடுக்கிறாங்க? நிஜமா என்ன நடக்குதுன்னா, இது ஒரு பின்னாடி ஒரு பெரிய சினாரியோ. நல்ல கவனமா கேளுங்க. பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கு. நாம தெளிவா புரிகிறோம். அவர்களுக்கு பேர் சைத்தான்கள் என்று சொல்லுவோம். இன்னஹுலக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா. உங்களுக்கு அவன் பகிரங்க எதிரி என்கிறான் அல்லாஹ். அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். அவன் இயக்கிற ஒரு டீம் பின்னாடி நிக்குது. சைத்தானுடைய டீம் இருக்குது. அவன் இயக்கிட்டு நிக்கிறான். அவனுக்கு யாரு வேணுமா? பலசாலிகள் வேணுமா? இளைஞர்கள் வேணுமா? யுவதிகள் வேணுமா? இந்த உலகத்தில் அநியாயம் செய்வதற்காக வேண்டிய அந்த இளைஞர்களும் யுவதிகளும் அவன் பறித்து போகிற நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம், அவங்க திட்டம் என்பது நாங்க புரிஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யலாம், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கலாம். முதல் விஷயம், சைக்காலஜிக்கலி அவங்க என்ன ஹேண்டில் பண்றாங்கன்னா, ஒரு இளைஞன்
அவனுக்கு ரோல் மாடல் வேணுமா? நான் சொன்னேன் 5 பேரா 6 பேரா போனாங்கடா, ஒரு ஆளை தலைமையா போடுவாங்களே, அவங்களுக்கு முன்மாதிரி வேணுமா? இளைஞர்கள் சும்மா இயங்க மாட்டாங்களா? சைக்காலஜி சொல்லுது, ஒரு சின்ன குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க கேட்பீங்க, விளையாட அதுவும் தெரியாதா, பயம் அதுவும் தெரியாதா? நீங்க ஒரு கயிறு துண்டை காட்டி இதுதான் ஓடினீங்கன்னா குழந்தை கயிறுக்கு பயந்துருமா? அதே குழந்தை நீங்க பாம்பு பிடிச்சிட்டீங்கன்னா அது தைரியமா வந்து பாம்பு பிடிக்குமா? ஏன்னா மையங்கன காட்டுல உள்ள மையங்கன காட்டுல அவங்க எலிக்கு பயமும் இல்லை, அவங்க கர்ப்பாம்பூச்சிக்கு பயமும் இல்லை. ஏன்னா அவங்க மேலால ஓடுற நேரம் சும்மா இருந்தாங்க, அந்த குழந்தைகளுக்கும் பயம் இல்லை. ஆனா வெள்ளவத்தையில சும்மா சரி போய் பாத்தீங்கன்னா கொல்பட்டியில டாய்லெட்ல வாஷ்ரூம்ல ஒரு பள்ளி இருந்தா அந்த நாள் முழுக்க டாய்லெட்டே போக மாட்டாங்க. நைட்டுக்கு தூங்குற நேரம் பெரிய ஒரு சோக்கால ஒரு அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஒரு சோக்கு இருக்கு, அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு தான் தூங்குறது. ஏன்னா அதுக்கு மீறி எந்த பள்ளியும் வராது, எது வந்த செத்து போயிடும், நஞ்சு சோக்கு. அது அவ்வளவு பயமா அருவருப்பு. இவங்களுக்கு அது உருவாக்கப்படல. சின்னவங்களுக்கு என்ன விளையாட்டு? நீங்க சமைச்சா அது சின்னதா பாத்திரம் கேட்டு சமைக்கும். நீங்க குழந்தைய டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா அது பொம்மை வைத்து பிடிச்சி வலிக்குதம்மான்னு கேட்கு. நீங்க பிள்ளைய கொண்டு போயிட்டு ட்ரெயின்ல கூட்டி போனீங்கன்னா அது ஒரு ட்ரெயினை வாங்கி கேட்டு அது விளையாட ஆரம்பிக்கும். நீங்க பஸ்ல கூட்டி போனீங்களா, எனக்கும் பஸ் வேணும் என்று கேட்டு சின்னதா ஒரு பஸ் எடுத்து அது விளையாட ஆரம்பிக்கும். நீங்க நர்சரி கூட்டி போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கருகப்பலகை வாங்கி ஆனா அவன்னா இந்த சின்ன பொம்மைக்கு சொல்லிக் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஒன்று இல்லை. நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ அதான் விளையாட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி இளைஞர்களுக்கு இது சின்ன பருவம், இளமை பருவத்துக்கு அவங்களுக்கு எஜெண்டான்னு ஒன்று இல்லை. அவங்களுக்கு யாரு? அவங்களுக்கு தேவை சைக்காலஜி சொல்லுது ரோல் மாடல். அவர்கள் தான் ஈர்க்கப்படக்கூடியவர்கள், அவர்கள் அவசரமாக ஒரு தலைவரின் பக்கம் கவரப்படக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க அவரை பார்த்து அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர்கள். இதை நல்லா படிச்சு இந்த இளைஞரை கவரணும் பண்ணா 4 கதாநாயகர்களை முன்னாடி போட்டு அவங்க பின்னாடி உங்களை அலைய விட்டா வேர்ல்ட் மார்க்கெட்டையும் பிடிக்கலாம், அந்த இளைஞரை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணலாம். அதுக்காக வேண்டிய இளைஞர்களுக்காக தயாரிக்கப்படுகிறது படங்கள். அவர்களை வந்து கவர்றதுக்கு அவங்கள்ட்ட உள்ள சைக்காலஜி. 40 வயசு உள்ளவருக்கு ரோல் மாடலை விட 20 வயசு உள்ளவர் பின்பற்றுவது ரொம்ப கூட. நான் உங்க ஃபேன் என்றுவார். ஃபேன் இந்த ஃபேன்ல ஏர் கண்டிஷன், அந்த ஃபேன்ல உங்களை கவரப்பட்டவர் என்பார். அப்படிப்பட்ட கவர்ச்சி மனசையே கொடுத்துருவார். நான் கேட்கிறேன், என் தோப்புல இங்க ஒரு ஓட்டை இருந்தா, நான் அதை தச்சு இருந்தா அப்படி மறைச்சேன்னு வைங்க, என்ன செய்வோம்? வெக்கத்துல தான் பேசும். ஏப்பா நான் ஒட்டு போட்டு தான் இருந்தாலும் ஒரு வெக்கம் வராது? வெக்கம் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த கலெக்ஷன் எல்லாம் பிச்சுட்டு ஓடுறான் பாருங்க. இந்த ட்ரெயினிங் ட்ரவுசர் எடுத்து இங்கால பிஞ்சு. அன்றைக்கு ஒரு ஆளை பார்த்தேன், ஜும்மாக்கு போற நேரம் போன வாரம் போய் நிப்பாடி பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நிஜமா அவன் இந்த அளவுக்கு பிச்சை கல்ச்சர் நான் பார்க்கவே இல்லை. இந்த முட்டுக்கிட்ட தான் கொஞ்சம் பிச்சுட்டு இருந்தான். இப்ப முழுக்கவே இங்க பிச்சு தொடை இடையில பிக்கிறான். இவ்வளவு பிக்கிறானே, இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் வராதுன்னு கேட்டீங்கன்னா நிஜமா அவன் வெக்கப்படுவான். அவனுக்கு ஏழமண்டா நான் ஒரு ஷர்ட் தாரேன், அதை அயன் பாக்ஸ்ல வச்சு சின்ன ஒரு ஓட்டை, இவ்வளவு பிச்சு உடுக்கிறவனுக்கு அதை கொடுத்து காட்டுங்க பார்ப்போம். உடுக்கவே மாட்டான். ஏண்டா இவ்வளவு பிச்சைக்காரனோட மோசமா உடுக்கிறே? எல்லாம் நடந்தது முழுக்க அவன் டெனிம் போட குறை பிச்சை ஏரியா தான் கூட. அப்படிப்பட்டத தைரியமா உடுக்கிறவனுக்கு ஏயா ஒரு ஷர்ட்ல இந்த பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டு இல்ல ஒட்டு போட்டு கொடுக்குறாங்க வீட்டுல, இதை உடுத்துட்டு போனா உடுக்க மாட்டான். அப்ப அவனுக்கு வெக்கம் இல்லைன்னு நினைக்காதீங்க, வெக்கமெல்லாம் இருக்குது. அவனுக்கு வெக்கமான எல்லாம் இருக்குது. அப்ப எப்படி இந்த பிஞ்சதை உடுக்க முடியல? அந்த டெனிம் உடுக்கிறவன்ட்ட போய் கேளுங்க பாப்பா, ஒட்டு போட்டோன்றிருக்கு அதான் இப்படி பிஞ்சதெல்லாம் உடுக்குறேன், இதையும் உடுத்துக்கோவாப்பா. இது நல்ல போல் இந்த ஷர்ட், இது பிராண்டட் ஷர்ட், யூகேட ஷர்ட், ஆனா சின்ன ஒரு ஒட்டு போட்டிருக்கீங்கன்னா பார்த்துட்டு வெக்கமா இல்ல? இதை உடுப்பானா மனுஷனு கேட்பான். அதை ஏன்டா இப்படி பிடிச்சு கிழிச்சு உடுத்துட்டு போறான்னு கேட்டா, அது தலைவர் உடுத்தா, அது உடுத்தா பெருமை. தலைவர் இதை கிழிச்சுட்டாருன்னா கிழிப்பான். அவரும் அயன் பாக்ஸ்ல வச்சு உடுத்துட்டாருன்னா தலைவர் உடுத்தாருல, நான் உடுப்பேன். தைரியமா ஒரு வயோதிபர் பின்பற்ற மாட்டார். இளைஞர்களை பொறுத்தளவு கவரப்பட்டுட்டாங்கண்டா, தலைவர் உடுத்தா அவங்களுக்கு வெக்க இல்லை. ஆனா தலைவரே ஒட்டு போட்டு உடுத்துறான்னு 4 ஒட்டு வேணுமென்றே பிச்சு அவனே ஒட்டு போட்டு உடுத்துட்டு போவான். தலைண்டுவான். என் தலை அவரை பின்பற்ற கூடாதா? அன்புக்கினி அவர்களை இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த சைக்காலஜியை நம்ம ஒழுங்கா பார்க்கணும். இளைஞர்களுக்கு இருக்கிற நேரம்
அவரை பார்த்து, ஏப்பா என்னப்பா இந்த மாதிரி கொண்டு விட்டுருக்கிற, என்னப்பா இந்த மாதிரி கொடுக்கிறேன்னு கேட்டா, அவருக்கு யாரை பின்பற்றணும் காட்டி கொடுத்துட்டோமா? அவர் மனசுல எந்த தலைவர் வாழணும், அதற்காக என்ன பண்ணினோம் பெரியவர்களே? ஒரு தலைவர் இல்லாவிட்டால் இன்னொரு தலைவர் அவருக்குள் பூருவார். இன்றைக்குள்ள இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? அசாத்திருல் அவ்வலீன். எப்படி மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்களோ, பழங்காலத்து செய்தி அப்பா இது. எங்க மாடர்ன் லைஃபுக்கு இதெல்லாம் சரி வராது. அதனால தாடியை வச்சு நாங்க வாழ்றதா, கரண்டை காலத்துக்கு மேல நாங்க கொடுக்கிறதா, 5 வக்து பள்ளிக்கு போறதா? பழங்காலத்து செய்தியோட இந்த உம்மா பாப்பா இருக்கிறாங்க. ஆனா என் பேர் முகமது முஸ்தபா தான். ஆனா இதெல்லாம் எங்களுக்கு சரிவட்டு வராது. இது வாயால சொல்லாமல் நடத்தையில் காட்டுகிறார்கள். பெருமானார் விரும்புற ஆடையா ரவுடித்தனமாக கொடுக்கிறாங்க. அப்படி என்றால் நம்ம பங்களிப்பு என்ன? பெற்றோர்களாக எங்களுடைய பங்களிப்பு என்னண்டா, இளைஞர்களுக்கு ரூட்டை காட்டணுமாக இருந்தா அவங்களுக்கு ரோல் மாடல் ஒருத்தர காட்டியே ஆகும். இவர் தான் ரோல் மாடல். டாக்டர் ஜாக்கிர் நாயக் அழகாக ஒரு இடத்துல சொல்றார். ஜாக்கிர் நாயக்கு வந்து மலிக் ஃபஹத்ல, அதாவது சவுதியில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அஜமி வேர்ல்டுல பெஸ்ட் தாய் என்று ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அரபுகளுக்கு அந்த சிந்தனை வாரதே பெரிய விஷயம் தான். ஆஜமிகளுக்கு அரபி ஆஜமி இல்லாம ரஹிமா ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை தவிர அவங்க அரபி ஆஜமி இன்றைக்கும் பார்ப்பாங்க. ஆனால் டாக்டர் ஜாக்கிர் நாயக்க கூட்டு ஒரு அவார்ட் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, மைக்க பிடிச்சிட்டு, வேர்ல்ட்ல எனக்கு பெஸ்ட் தாய் அவார்ட் தந்திருக்கிறாங்க, மலிக் ஃபஹத் அவார்ட். ஓ மாஷா அல்லாஹ், நான் என் திறமை என்ன அதெல்லாம் அவர் சொல்லல. அவர் சொன்னதை நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஜாக்கிர் நாயக்காகிய நான் 8ஆம் ஆண்டுல என்கிட்ட வந்து பேர் கேட்டா நான் எப்படி பேர் சொல்லுவேன் தெரியுமா? ஜாக்கிர். அவர் வாயால சொல்றார். நான் இப்படித்தான் ஜாக்கிர். என் பேரை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதுதான் ஒரு துஆ. மூசா நபி ஃபிரௌன்ட்ட போக முன்னாடி கேட்டாங்க, யா அல்லாஹ் நானே திக்குவாய், ஃபிரௌன்ட்ட போய் நான் ஃபீ 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 என்று சொன்னான்னா அவன் ஓடிடுவான். இதுக்கு மேல என் பேச்சை கேட்க மாட்டான். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என் கல்வை விரிவாக்கி விடு அல்லாஹ். வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கி. ஃபிரௌன் முன்னாடி போய் நான் இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன என்ன கஷ்டம். அவன் அப்படிப்பட்ட கொடுங்கோலம். வயஸ்ஸிர் லி அம்ரி, எனக்கு தந்த காரியத்தை லேசாக்கிறியா அல்லாஹ். வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்கில உள்ள முடிச்சு அவிழ்த்திரியா அல்லாஹ், பேச்சை கேட்க. இது அவர் கேட்டது. ஜாக்கிர் நாயக் இன்றைக்கு ஒரு திக்குவாய் என்று யாருமே நினைக்க மாட்டாங்க. நான் ஏன் ஜாக்கிர் நாயக் இதை சொல்றேன்டா, சாதாரண ஒரு திக்குவாய் ஒரு ஆள். அவர் டாக்டர் ஆகிறது பெரிய வேலை இல்லை. பொம்பாயில நாயக் ஃபேமிலி என்றா அவங்க வாப்பா பெரிய ஆளவர், பெரிய கோடீஸ்வரர். பொம்பாயில அவங்களுக்கு சல்லிக்கு பஞ்சம் இல்லை. நானா டாக்டர், தம்பி டாக்டர், எல்லாம் டாக்டர் அவங்களுக்கு. அதனால இவர் ஒரு மருத்துவர் ஆகுறது பெரிய அதிசயம் இல்லை. வீட்டுல உள்ள எல்லாரும் டாக்டரா இருந்தா, சாட்சி பெரிய மக்கள் வந்து பெரிய டாக்டர் ஃபேமிலியா இருந்தா அது என்ன வேலைன்னு கேட்பாங்க. விளங்குச்சா? ஆனா ஜாக்கிர் நாயக்கு என்னன்னா, நாக்கு அதாவது திக்குவாயா நின்று டாக்டர் ஆனா ஆபரேஷன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு பேச்சு துறைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி ஒரு திக்குவாய் பேச ஆரம்பிப்பாரா, பேச்சு துறைக்கும் அவருக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த பேச்சு துறையை தேர்ந்தெடுத்து வந்து இன்னைக்கு பேசுறாருண்டா, பேச போக்களை திக்குவாயண்டா, அவருக்கு ஏற்பட்ட ரோல் மாடல். அவர் என்ன சொன்னாருண்டா, எங்க வாப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு வருவார். அவர் பேர் அஹ்மத் தீடார். எங்க வீட்டுக்கு வருவார். வந்தா எங்க வாப்பா அவர் வந்து அவர் முன்னாடி பின்னாடி நிற்பார். லஞ்சுக்கு கூட்டி வருவார், டின்னருக்கு கூட்டி வருவார். இப்படி எல்லாம் நிக்கிற நேரம் எங்க ஃபேமிலியில பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. ஆனா எங்க வாப்பா இவர் வந்து அவரோடயே நிற்பார். எனக்கு இவர் மேல ஒரு பெரிய பிரியம். வாப்பையே இவரோடு இப்படி நிக்கிறாரு என்று ஒரு பெரிய யோசனை என் கல்புல அஹ்மத் தீதாத் மாதிரி வரணும்னு நினைச்சேன். எங்க வாப்பா இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர் எடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போவாங்க. அவர் பெரிய பேசுவார். நான் சின்னத்துல டாக்டர் ஜாக்கிர் சொல்றாரு, நான் இதை பார்த்து என் மனசுல அஹ்மத் தீதாத் மாதிரி வரணுமேன்னு நினைச்சேன். அஹ்மத் தீதாத் மௌத்தாகிற நேரம் ஜாக்கிர் நாயக்கு சொல்றாரு, நீங்க என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்க, என்ன மிஞ்சிட்டீங்கன்ற. அஹ்மத் தீதாத் மரணத்துக்கு முன்னாடி டாக்டர் ஜாக்கிர் நாயக் சந்திக்கிற நேரம் என்ன மிஞ்சிட்டீங்கன்றார். இதுதான் ரோல் மாடல் உள்ளக்க போன விதம். அவருடைய கல்புல பொம்பாயில எத்தனையோ ஹாலிவுட் பாலிவுட்டுக்கு எந்த குறையும் இல்லை, தியேட்டருக்கு எந்த குறையும் இல்லை, எந்த கதாநாயகரும் உள்ள போகல. அவருக்குள்ள போனது ஒரு மார்க்க அறிஞர். அவர் மாதிரி ஆகணும். அவர் மெடிக்கல் காலேஜ் முடிச்சு டாக்டர் ஆன பிறகு அவருக்கு மருந்து கொடுக்கிற யோசனை இல்லை. கல்புகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய பிரச்சாரத்தை செய்யணும் என்று துடிக்கிறார் டாக்டர் ஜாக்கிர் நாயக். சின்னத்தில் போடப்பட்டது. பெரியவர்களை பெற்றோர்கள்
நம்முடைய அணுகுமுறை என்ன? இளைஞர்களும் யுவதிகளும் போற நேரம் அவங்க போற ரூட்ல நம்மளை காப்பாற்றணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க எங்க போறாங்க, என்ன நடக்குது என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். பள்ளிவாசல்கள், ஸ்கூல் அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்ன நடக்குது. இளைஞர்களும் யுவதிகளும் ஆசையா பார்க்கிறது என்ன? படம். அவங்க வாழ்க்கையில நிறைய நேரம் செலவழிக்கிறது எது? இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் பண்டி இறைச்சி ஹராம் என்று சொல்லி கொடுத்தோம், இந்த படம் ஹராம் என்று சொல்லி கொடுத்தோமா, படத்துல உள்ள விஷயத்தை சொல்லி கொடுத்தோமா, இதை புரிஞ்சிட்டாங்கன்னாலே அவங்க மாறிடுவாங்க. அன்பிக்கினியவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த படம், நான் சுருக்கமா சொல்றேன், மிக சுருக்கமா பதிவு செய்யறேன். படம் செய்யற அநியாயத்தை நீங்க புரிஞ்சா உங்க பிள்ளைய பாதி பிரச்சனையில காப்பாத்தலாம். ஏன்னா இன்றைக்குள்ள யுவதிகள்கிட்ட கேட்டா என் உசுறு விஜய், அவங்க உசுறு அஜித் தான். இவர்கிட்ட கேட்டா அப்படி என் கல்வே பறிப்போச்சான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வேண்டிய கல்வில அவங்க வாழ்றாங்கடா. ஒரு பெரிய புரட்சிக்கு பெரியவர்களே, நாம போராடி ஆகணும். அந்த கூத்தாடி சைத்தான்கள்ட்ட இருந்து எங்க இளைஞர்களை பாதுகாத்து பள்ளிவாசலை நிரப்பணும். இது எங்க ஊர்களுக்குள்ள சவால். செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமா செய்ய முடியும். இளைஞர்களை மாதிரி நல்ல ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அவங்களுக்கு சரியா நம்ம போய் சொல்லிட்டோம்டா ஆளையா பள்ளிவாசலை நிரப்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிரப்புவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு நிகழ்ச்சியை கடந்து கொண்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியை செஞ்சது இளைஞர்கள் புத்தளத்துல. எதுக்கு யாரு செஞ்சாங்கன்னு தெரியல. புத்தளத்துல பிறகுதான் கேட்கிறேன். ஒரு இளைஞர் கூட்டம், புத்தளம் பெரிய பள்ளிவாசல். நான் சொல்லக்கூடியது புத்தளத்தில் உள்ள ஆகப்பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு மட்டும் 38 பள்ளிவாசல் இருக்கு. நீங்க கண்டிருப்பீங்க புத்தளம் டவுன்ல உள்ள பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றாங்க. நான் அந்த நேரம் நுரச்சோல ஜும்மா முடிய ஈவினிங் பிராண்ட் முடிய நான் சாதாரண நிகழ்ச்சி போல கேட்டுட்டாங்க. சரி ராத்திரிக்கு வந்து செஞ்சுட்டு போவோம்னு பார்த்தா மாநாடுகள் மிஞ்சி போகுது. பள்ளிவாசலே பிரம்மாண்டமான பள்ளிவாசல். நீங்க போனவங்க புத்தளத்தின் பழங்காலத்து பெரிய பள்ளி. அந்த பள்ளியுடைய இந்த பக்கம் நிரம்பி அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் நிரம்புற அளவுக்கு போச்சு. யாருப்பா இந்த இளைஞர்கள் கேட்டா போதைக்கு அடிமையான இளைஞர்கள் ஒரு 10-15 பேர். அவங்க எல்லாம் திருந்தி இந்த இளைஞர்களை திரும்ப போதைக்குள்ள போகக்கூடாது என்பதற்கு ஒரு கூட்டமைப்பு செஞ்சு அவங்க ஆர்கனைஸ் பண்ணினாங்களா அந்த நிகழ்ச்சி. இளைஞர்கள் களம் இறங்கிட்டாங்கன்னா அவங்க வீரியமே வேற, அவங்க தைரியமே வேற, அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க நிலைமையே வேற. அந்த இளைஞர்கள் இப்பொழுது சிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. படத்துக்கு சிக்கிறாங்க. இந்த படம் ஹலால்னு நினைக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல நீங்களும் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பொறுத்தவரை படம் ஹராம். விபச்சாரத்தை பார்க்கலாமா? நானும் பெண்ணு 2 பேரும் நிற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2 கணவன் மனைவியா? அந்த தப்பு நீங்க உட்கார்ந்து வீட்டுல பாத்தீங்க, உங்க புள்ள அதை தைரியமா பாக்குது. படம் தானே சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, கோவிட் அவுட் பிரேக் இந்த 3 வருஷத்துக்கு பிறகு இலங்கையில ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஊரா போதை பொருள் அதிகமாச்சான். போதை பாவனையாளர்கள் கூட்டிட்டாங்களாம். இப்ப எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அது சரிப்பா, இந்த 3 வருஷத்துல எப்படி கூடுவாங்க? இது ரிப்போர்ட் சொல்லுது, ஐநா சொல்லுது, வேற 2 ப்ரொஃபசர்மார்கள் செஞ்ச ரிசர்ச் சொல்லுது. இந்த 3 வருஷம் இலங்கையில ரெட் அலர்ட் கொடுக்கிற அளவுக்கு கிராமம் தோறும் ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாகிறாங்களாம். கேஜி எடுக்கிறாங்களாம், வேற எடுக்கிறாங்களாம், குளி போடுறாங்களாம், டேப்லெட் போடுறாங்களாம். எனக்குள்ள பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா, இந்த 3 வருஷத்துல எப்படி நடக்கும்? இதுக்கு முன்னாடி நடந்தா பரவாயில்ல, கோவிட்னால லாக்டவுன் போட்டாங்க, ஸ்கூல் பூட்டி, பள்ளிவாசல் பூட்டி, பிள்ளைகள் சுற்றுலா போகல, வீட்டு பக்கத்துல தான் நின்றாங்க. இவங்களுக்கு யாரு இந்த போதை பொருளை பழக்கினது? நான் சொல்றது கற்பனையா அல்லது உங்க ஊர்லயும் சாத்தியம் பழகுதா? இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போதை இப்ப கூடி இருக்குதா கம்மியா இருக்குதா? கூடி இருக்குது. இன்றைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை விட இப்ப கூட. ஸ்கூலுக்கு போனா மைக்க பிடிச்சா மோட்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்ற ஸ்கூல் எல்லாம் போதை பொருளை சேர்த்து பேசுங்கன்றாங்க பிரின்சிபல் மார்கள். எங்க பிள்ளைகள் மாறுறாங்க, ரொம்ப நிறைய தப்பு பண்றாங்க, இந்த போதைக்கு அடிமையானாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த 3 வருஷத்துக்குள்ள அதிகமான பிள்ளைகள் மாறுறாங்க. சில வாப்பா மார்களுக்கு தெரியாது தந்த புள்ள போதைக்கு சிக்கிச்சா இல்லையா. என்னை இப்ப பாவிச்சா முகத்துல தெரியாது, அது சரியா ஐடென்டிஃபை பண்ணினா மட்டும்தான். வல்லாஹி சொல்கிறேன், அண்மை காலமாக பெரும் குடும்பத்துல பல திருமணம் முடிப்பதுக்கு பெரிய குடும்பங்கள் மார்க்க ரீதியாக கடைசியில பார்த்தா லாஸ்ட் டைம்ல போன் பேசுற நேரம் யாரு பெரிய குடும்பத்துல நான் கொஞ்சம் கேஜி அடிக்கிறேன்னு சொன்னதோட இவ சுதாகரிச்சு வீட்டுல சொல்லி வேணாம் பாண்டி
இந்த கல்யாணமே நடக்க முன்னாடி வேளாண் கருத்து நிறுத்துற கல்யாணத்தை பார்க்கும். சில குடும்பத்தை பார்த்தோம்னா அவசரப்பட்டு கொள்கை சரிப்பா நல்ல பிள்ளைகள் தான் பாண்டு அப்படி பார்க்க பாய்புடிய மாதிரி நிக்கிறான். அவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நிக்காக முடியுது, அவன் அடிக்ட் என்று விளங்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரு அடிக்ட் யாரு அடிக்ட் இல்லைன்னு கண்டுபிடிக்காம இருக்குது. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளையை யார் கையில கொடுக்கணும்னு தெரியாம இருக்குது. என்னமோ வைக்கிறானாம். இளைஞர்கள் பரவலா பயன்படுத்துறாங்கடா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதை சொல்லி கொடுத்த சைத்தான் யாரு? இதை சொல்லி கொடுத்தவங்க யாரு? வீட்டு பக்கத்துல அங்கிள் சொல்லி கொடுத்தாரா? பள்ளிவாசல் தான் பூட்டி பேசிமாம் சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஸ்கூல் பூட்டியாச்சு, டீச்சர் பழகி கொடுக்கல, பிரின்சிபலும் பழகி கொடுக்கல. அப்ப வீட்டுக்குள்ளதான் புள்ள இருந்துச்சு, கொஞ்சம் முன்னுக்கு போய் வந்துச்சு. இதுதான் இந்த 3 வருஷம் ஸ்கூல் போகல. அப்ப நிஜமா வீட்டுல வாப்பா சொல்லி கொடுத்தாரா, உம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் இந்த பிரச்சனை தேடி பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனை வேற எங்கேயும் இல்ல, கள்ளம் உங்க வீட்டுக்குள்ள. கள்ளம் உங்க வீட்டுக்குள்ள. நான் சொல்ல, உங்க புள்ளைய பறிக்கிறதுக்கு மிக பெரும் திட்டம் போடப்படுகிறது. சாதாரண உட்கார்ந்து இல்ல, டொபாக்கோ கம்பெனி அதுக்கு ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்து படித்தவர்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு வீட்டிலையும் சிகரெட் குடிப்பவன் எப்படி உண்டாக்குற பெரும் திட்டம் போகுது. இது சின்ன திட்டம் நாம நினைக்கிறோம். அவங்க மார்க்கெட்ல உங்களை பிடிக்கணும்டா அது பெரிய சினாரியோ. அந்த பைனான்ஸ்ல உங்க புள்ளைய பிடிக்கிறதுக்கு அவங்க போடுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே வேற. பில்லியன் கணக்கில் செலவழிக்கிறாங்க உங்க புள்ளோட சாக்குல இருந்து பில்லியன் கணக்கில் எடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவங்க போடுற திட்டத்தை தாண்டி நாங்க போகணும். நிஜமா அவங்க போட்ட திட்டத்துக்கு என்ன தடை தெரியுமா? சாதாரணமா நீங்க எல்லாம் பயன்படுத்திருப்பீங்க, தலைவலி என்றா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டைகர் பாம் தான் இருந்துச்சு, அல்லது விக்ஸ் எடுத்து பூசுவீங்க. டைகர் பாம் இருந்த இடம் காணாம போச்சு. எங்கப்பா டைகர் பாம்? இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த டைகர் பாம். சித்தாலேப்ப கம்பெனி என்ன பண்ணிச்சண்டா, பல லட்சம் கொடுத்து ஒரு சாதாரண நியூஸ்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா பல லட்சம் கொடுக்கணும். பல லட்சத்தை கொடுத்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஷாம கெதரக்கும் சிட்டி யூத் விதமா ஹத்யா சித்தாலேப்பன்னு போட்டான். போட்டு 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 டைகர் பாம் எடுத்த இடமே காணல. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், விளங்குதா? சிகரெட் விற்கிற கம்பெனி இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா அவன் இதெல்லாம் திட்டம் போட தேவையே இல்லை. அவன் வந்து ஸ்டேட் மீடியால ஏய் ஸ்மோக் பண்ணுப்பா இப்படித்தான் பாடி விளம்பரப்படுத்தும். என்ன பிரச்சனைடா? எல்லா நாடுகள்லையும் ஸ்டேட் மீடியாவுல சிகரெட் விற்கிற விளம்பரக்கு தடை ஹராம். ஏன்டா அந்த நாடு அந்த மக்களை கொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. கேன்சர் உருவாகுதுன்னு பெட்டியில போட்டிருக்கிறான், அதுக்கு விளம்பரத்துக்கு கொடுக்கல, அது சென்சர் பண்ணி உடனே மீடியா ஸ்டாப் பண்ணிடும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடலாது. அவனுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறவங்க, பிரியாணி சாப்பிடுறவங்க, இந்த பெட்டி சாப்பிடுறவங்க சாக மாட்டான். அவனுக்கு 100 வாடிக்கையாளர் இருந்தா அந்த 100 வாடிக்கையாளர் சிகரெட் அடிக்கிறவன்ல 10 பேர் செத்து போயிடுவான். அப்ப 90 தான் இருக்குது. 90 இருந்தா கம்பெனி அடுத்த வருஷம் லாஸ்ட் ஆகும். 2023 எவ்வளவு ப்ராஃபிட்டோ 2024 ப்ராஃபிட் கூட்டணும். ப்ராஃபிட்டை கூட்டணும்னா 90 பேர் ஆகினா 110 ஆக்கணும். என்ன பண்ணணும்? அந்த கம்பெனிக்கு அட்வர்டைஸ் பண்ண இயலாது. ஹீரோ ஹோண்டா பைக்கை விற்கணும்னா கொண்டாந்து வீடியோ ஒரு பொடியனை போட்டு அப்படி போட்டு வைப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிரும்? பைக்கு சேல் ஆகும். லட்சமா செலவழிச்சு மார்க்கெட்டிங் பண்ணி பைக்கை சேல் பண்ணலாம். இப்ப என்ன பிரச்சனை? சிகரெட் விற்கணும். சிகரெட் விற்கணும்னா மீடியாக்குள்ள நுழைஞ்சா பிரச்சனை. என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களா? சாதாரண மரமண்டைகள் நின்று டொபாக்கோ கம்பெனி நடத்துது. பெரிய பெரிய ப்ரொஃபசர் மார்கள் அதுக்குள்ள நிக்கிறாங்க. படிச்சவனுக்கு கோடிக்கணக்கில் சேலரி கொடுக்கப்படுகிறது. ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணப்படுகிறது. எப்படி மார்க்கெட் பண்ணணும், என்ன பண்ணணும். உங்க மாவட்டத்தில KFC வந்திருக்குது, பிஸா ஹட் வந்திருக்குது. சாதாரண இந்த பக்கத்துல இப்ராஹிம் ஹோட்டல் மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? அவ்வளவு ரிசர்ச்சுக்கு போற வரும். எப்படி கஸ்டமரை கவனம், அவங்க வந்தா லேசில அடுத்த ஆண்டு பூட்டுற மாதிரி வர மாட்டாங்க. அது 100 வருஷம் 200 வருஷம் அங்கிட்டு நிக்கிற மாதிரி மாடிஃபை பண்ற மாதிரி தான் கடையை பிளான் பண்ணி போடுவாங்க. இன்டர்நேஷனல் ஒரு பிராண்ட் வர்றதுக்கு பின்னாடி ஆக பெரிய ப்ரொபகண்டா பெரும் பெரும் அறிஞர்களை போட்டுதான் அதெல்லாம் பண்ணுவாங்க. டொபாக்கோ என்று சொல்றது, சிகரெட் என்றது அது சாதாரண தொழில். எங்க ஆட்கள் பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஒரு சாமானம் பறந்துச்சுன்னா வாங்கினது எந்த பிரச்சனை இல்லை, சிகரெட் மாதிரி என்றுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்டா? எவ்வளவு எடுத்து வச்சாலும் பயப்படவே தேவையில்லப்பா, சல்லி ஆயிரும், ப்ராஃபிட் தான். இத மார்க்கெட் பண்றதா இருந்தோம். ஸ்டேட் மீடியா தடையா இருந்தா, சாகிறது தெரிஞ்சா, கேன்சர் ஹாஸ்பிட்டல் கடும் பயங்கர
பயங்கரமா இருந்தா அவன் அந்த இதுலயே சிகரெட் பொட்டியிலே பார்க்க அருவருப்பான போட்டோஸ் போட்டு இருந்தா எப்படிப்பா இதை விற்கிறது, இதை எப்படி மார்க்கெட் பண்றன்னு உடனேதான் இதுக்கு என்று இந்த கும்பல், இந்த போதைப்பொருள் கும்பல் விலைக்கு வாங்கினது யாரண்டா? படத்தை. இது பெரிய ரிசர்ச் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்பொழுது ஆய்வறிக்கைகள் வந்திருக்கு. இந்தியாவுடைய அறிக்கை 53% ஆஃப் தி இந்தியன்ஸ், 53% இந்தியாவில் போதைக்கு அடிமையானவர்கள் 100 பேர் அடிமையானா 53% அடிமையானது படத்தால. நான் சொல்லல, இந்தியன் ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது 53%. எப்படி இது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகர் உண்டாக்கணும், கதாநாயகர் கையில ஒன்று கொடுத்துறோம். எதை கொடுத்துறோம்? சிகரெட். கதாநாயகர் சிகரெட் குடிக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அவன் கேட்கிற கேள்வி என்னண்டா, நாங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணினா உங்களுக்கு பிரச்சனை, கதாநாயகர் அவர் பாட்டுக்கு படத்துல தான் நிறைய சிகரெட் குடிக்க சொன்னார் உங்களுக்கு, அவர் ஸ்மோக் பண்றாரு, உனக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கதாநாயகர்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தை கொல்லுவதற்கு பல கோடி சாக்களை போட்ட கயவர்கள் என்று நம்ம இளைஞர்கள் தெரிஞ்சிருந்தா பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க உலகத்துக்கு வெள்ள வெளேன்னு உடுப்பார்கள், பார்க்க அப்படி பல பில்லியன் ஒரு படத்துக்கு செலவழிக்க. பச்சை கிழமை தள்ளி விட்டா உளுந்துருவான் கிழமை. அவனை பொடியம் மாறி உடுப்பாட்டி அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு பாய வச்சு 4 ஃபைட்ட போட்டு 4 காதல் சீனை போட்டா எதுக்கு? இந்த கிழவனுக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தம்? ரஜினிகாந்துக்கு எவ்வளவு வயசு? ஊதினா உளுந்துருவாங்க. அப்படிப்பட்டவனை பொடியனாக்கி அவனை கொண்டு வந்து முன்னாடி வச்சா ஏன் இவ்வளவு செலவழிக்கிறாங்க தெரியுமா? துடிக்கிற ரத்தம் இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு. அவசரமா முடிவெடுப்பாங்க. அதை எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இளைஞரும் யுவதியும் கவரப்படுறது எதுல? ஒரு ஃபைட்ட போட்டா இளைஞன் பார்ப்பான், காதல் சீனை போட்டா இளைஞன் பார்ப்பான். மக்களுக்கு கெடுதி என்று காட்டக்கூடாது என்பதற்கு படத்துக்கு முன்னாடியே லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு படம், தீண்டாம ஒழிக்கிறதுக்கு படம், மெடிக்கல் மாஃபியா நடக்கிறது ஒழிக்க படம். அட நீதாண்டா 1 நம்பர் மாஃபியா, உலகத்தில் மிக பெரும் மாஃபியாவை நடத்துற படம். எப்படி கொண்டு வருவாங்க? இந்தியாவுல மிக பெரும் மெடிக்கல் மாஃபியா, ஏழை பிள்ளைகளுக்கு படிக்க முடியாது, இந்த படிப்பிலும் விற்கிறார்கள் என்று அழகா கொண்டு வந்து உம்மா உட்காருங்க, வாப்பா உட்காருங்க, பொடியன் உட்காருங்க, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இதுக்கு சொல்லுவாங்க சைக்காலஜில 21 days சஜஷன் செட். சாதாரணமா ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் 21 நாள் செஞ்சா, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், மேல் மனது ஆழ் மனது இருக்குது, 2 லிங்க் ஆகனா ஹாபிட், பழக்கம் உருவாகும். எனக்கு சரியா 9 மணிக்கு தூங்கி பழக்கணும். ஒரு பையன் எடுத்து தூங்க வைக்கலாமான்னு கேட்டா ஆமா வைக்கலாம். என்ன பண்ணலாம்? அவரை தூங்க வச்சிடறான். இன்னைக்கு 9 மணிக்கு தூங்க கஷ்டப்படுறாரா, திரும்ப திரும்ப எப்படியோ தூங்க வச்சாச்சு, லைட் ஆஃப் பண்ணி தூங்க வச்சாச்சு. 21 நாள் அவரை தொடர்ந்து தூங்க வச்சா. இஸ்லாத்துக்குள்ள கருத்து வேறுபாடு, உளவியலுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. சில பேர் 24 சில பேர் 21, ஏதோ விட்டு போடுங்க. 24 நாள் தூங்க வச்சேன்னு வைங்க, 24 days தொடர்ந்து செஞ்சா it change as habit, அது பழக்கமா மாறிடும். 25வது நாள் அவருக்கு ஒரு கொட்டாய் போகும். சரியா டைம் பார்த்தா 9 o'clock மென்டல் கிளாக், மைண்ட் கிளாக் ஒர்க் பண்ணும். சோ ஹாபிட்டா மாத்தணும். இதுக்கு சொல்றது சஜஷன்ஸ். அவருக்குள்ள பரிந்துரைகள் போடப்படணும். இந்த மைண்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பிலீவ், தாட்ஸ், ஆக்ஷன். நம்பிக்கை, சிந்தனை, செயல். ஒரு பையன் ஒரு செயலை மாத்தணும்டா, ஏப்பா ஸ்மோக் பண்ணாதீங்க பாண்டா, அவன் திரும்ப கண்ணு முன்னாடியே குடிப்பான். அவன் நம்பிக்கையை மாத்தினா இதான் கவுன்சிலிங். பிலீவ், தாட்ஸ், ஆக்ஷன். ஒரு செயலை மாத்தணும்டா நம்பிக்கையை மாத்தணும். நம்பிக்கையை மாத்த முன்னாடி சிந்தனையில கையை வைக்கணும். சிந்தனையை ஊடாக நம்பிக்கையை மாத்தினா ஆக்ஷன் மாறும். தட்ஸ் ஆல். இதான் சாதாரண விஷயம். ஒரு புள்ள பொய் சொல்லுது, ஒரு புள்ள பொய் சொல்லுது, பொய் சொல்ல வேணாண்டா திரும்பியும் பொய் சொல்லும். அதுக்குள்ள ஏன் பொய் சொல்லுதுண்டா, மனசுல எழுதப்பட்டிருக்கு பொய் சொன்னா தப்பலாம், உண்மை சொன்னா மாட்டிரும். மாத்தி எழுதிட்டோன்னு வைங்க, உண்மை சொன்னா தப்பலாம், பொய் சொன்னா மாட்டிருவீங்கடா. குழந்தை பொய் சொல்லாது. அது எப்படி சொல்ற மாதிரி லேசா பேனா எடுத்து தாள்ல எழுதுற மாதிரி எழுதினா சிம்பிளா போயிடும். ஓ எடுத்தாச்சு, எழுதியாச்சு, முடிச்சாச்சு. அப்படி இல்லை. புள்ள மனசுல காலம் காலமா சின்னது மனசுல பதிஞ்சிட்டு பொய் சொன்னா தப்பலாம். நீங்க கேட்பீங்க, யார் இந்த சைசனை கொடுத்தது பொய் சொன்னா தப்பலாண்டு? யாரு கொடுத்தது? குர்ஆன் ஹதீஸ்லயா? இல்ல, உம்மா வாப்பாவும் அல்லது சூழல். வெளியே போயிருப்பீங்க, ஹெல்மெட் இல்லாம போயிருப்பீங்க, போலீஸை கண்டிருப்பீங்க, நல்ல காலம் ஒரு டூப்பை விட்டது தப்பியாச்சுப்பா. புள்ள மனசுல ஒரு டூப்பை விட்டா தப்பலாமோ? 1000 வாட்டி காதுல கேட்டா அதுவே எழுதிரும். பெருமானார் சபையில பொய் சொல்ல மாட்டாங்க.
ஏண்டா அவங்க காது கேட்டதெல்லாம் பொய் சொன்னால பிடிச்சிருவான், மாட்டிருவோம், பொய் அம்பலம் ஆகிரும், உண்மைதான் வெற்றி பெறும் என்று எழுதணும். அந்த பிள்ளைய கூப்பிட்டு எப்பா உண்மை சொன்னா தப்புவப்பா, வரலாறு ரீதியான சான்றுகளை வச்சு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா அந்த புள்ள பொய் சொல்ல தடுமாறு. அல்லாஹ்வுடைய நல்ல சஜஷன்ஸ். சாதாரண ஒரு கொலைகாரனை கூட்டிட்டு வாங்க, இவருக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கடா, என்ன பண்றது கொலைகாரனுக்கு? எப்பா கொலை செய்யாதுன்னா என்ன கொலை செஞ்சுட்டு போயிடுவான். கொலைகாரனுக்குரிய சிம்பிள் கவுன்சிலிங் 24 நாள் அவன் வேணும் எனக்கு. 24 நாள் நீங்களும் செஞ்சிருவீங்க. இங்கப்பா ஏன்பா கொலை செஞ்சா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஆள் மனசுல ஒன்று இருக்கு. என்ன நீங்க ஏன் கொலை செய்யல? கொலை செஞ்சா மாட்டிருவோம்னு உங்களுக்கு தெரியுது, போலீஸ் உங்களை பிடிச்சிருவான்னு தெரியுது, கம்பி எண்ண வேண்டி வருவதுன்னு தெரியுது. அவன் மனசுல என்னண்டா, கொலை செஞ்சா என்ன பிடிக்கும்? எங்க வாப்பா யாரு தெரியுமா? எங்க மாமா கிரிமினல் ஃபேமிலி, எங்களை பிடிக்கவா? இதான் மனசுல உள்ளது. சோ இதை சேஞ்ச் ஆக்கி எழுதினா முடிஞ்சு போச்சு. கவுன்சிலிங்ல ஒரு நாள் அவனை பார்த்து கொலை செய்யாதா, அது கவுன்சிலிங்ல அது அட்வைஸ். கவுன்சிலிங் என்ன பண்றது? பேப்பர் கட்டிங் ஒரு 24 நாளைக்கு வெட்டிடுவோம். உலகத்துல ஜாம்பவன் கொலைக்காரன் எல்லாம் எப்படி பிடிச்சாங்கன்னு வைப்போம். அவரை டேபிள் உட்கார வச்சுட்டு அவரை பாராட்டுவோம். ஓ நீங்க பெரிய கிரிமினல், என்ன மாதிரி ஆள், டல்காஸ்பிட்ல உங்களை விட்டு ஆள் இல்ல, உட்காருங்கன்னு அவர் உட்கார வச்சு பேச்சுக்கு எடுத்து போட்டு இந்த பேப்பர் கட்டிங்க கொஞ்சம் வாசிப்பு உங்களுக்கு தெரியுமா? இவரே ஒரு பேரை சொல்லுவான், தெரியுமே